பிளம்ஸ் எல்லாம் எப்படியாவது தாக்கு பிடிச்சிரும்னு பார்த்தா அடிச்ச பேய் காத்துல பூரா கீழே சதறி கிடக்குது. இம்புட்டுனால பொத்தி பொத்தி மரத்திலேயே இருந்து பறிச்சு சாப்பிடணும்னு பாதுகாத்து வச்சது ஏதோ ஆசைக்கு மேல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தான் இருக்குது. இப்போ அடுத்த 2 நாளைக்கு இந்த மழை வேற கியூ கட்டியில நிக்குது. அதான் பூராத்தையும் போட்டு தள்ளுறதுக்குள்ள என்ற அம்மாவே குச்ச வச்சு அழகா கீழே தள்ளி விட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா இந்த அணில தொல்லை அதுக்கு மேல அங்கங்க வர கடிச்சு விட்டுப்படுது. நம்ம வீட்ல இருந்து மொத்தமா பறிச்சதுன்னு கண்ணு முன்னாடி பாக்கும்போது நல்ல சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா 2-3 நாள் விட்டோம்னா பூரா அழுவி போயிடும். ஏதாவது ரெசிபி பண்ணுவோமான்னு மண்டைய போட்டு கலாமுலான்னு குழப்பினாலும் உடனே தோன்றது இந்த ஜாமு தான். நம்ம வீட்ல தான் பிரியாணி சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்கும் ஜாம் வச்சு ரவுண்டு கட்டுவோமே, அப்புறம் என்ன கவலை. அதான் கடகடன்னு பொடிசா கட் பண்ணி வச்சிருந்த பழத்தை எல்லாத்தையும் பாத்திரத்துக்குள்ளேயே கவுத்து விட்டுட்டு தம்மந்தோண்டு உப்பு சேர்த்து 5 நிமிஷத்துலயே ஏதோ மிக்சியில அரைச்ச கணக்கா இருக்குது. சும்மாவே சாப்பிடறதுக்கு இது நல்லாவே தித்திப்பா இருக்கும். அதான் பெருசாலாம் சக்கரை சேர்த்துக்காம ஒரு 2 ஸ்பூன் மட்டும் உள்ளுக்கு இறக்கியாச்சு. ஆடா பாக்குறதுக்கு என்னமோ சும்மா அல்வா கிண்டி வச்ச மாதிரில இருக்குது. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் டப்பால போட்டு அடைச்சு வச்சோம்னா எப்ப வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். கடையில வாங்கியிருந்தா அது சேர்த்திருப்பாங்களோ இது சேர்த்திருப்பாங்களோன்னு பயப்படலாம். இது நம்ம கையால செஞ்சது தானே, எம்புட்டு வேணாலும் சாப்பிட்டுக்க வேண்டியதான். நம்ம நேரமோ என்னமோ இன்னைக்குன்னு பார்த்து வீட்ல பிரெட்டே இல்லன்ற தேடி தொலாதி பார்த்ததுல பண்ணு மட்டும் தான் கிடைச்சது. சரி இதுலயும் மேல தடவி டேஸ்ட் பாத்திரலான்னு ஒரு வாய் வச்சா ஆத்தாடி என்ன டேஸ்ட், புளிப்பு இனிப்புன்னு அப்படியே சப்பு கொட்டிட்டு உள்ளுக்கு போயிட்டே இருக்கும் போல. இது ஒரு தனி ரகமா தான் இருக்குது. போற போக்க பார்த்தா 2 நாள்லயே காலி ஆயிடும் போலயே.